வணக்கம் நண்பர்களே. தகுதியற்ற நபர்களை மாண்புமிக்க சபைகளில் அமர வச்ச அல்லது நுழைய விட்டால் என்னென்ன கேவலங்கள், என்னென்ன அநாகரிகமான நிகழ்வுகள் அரங்கேறும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் ஒரு சாட்சி. இதில் கரூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, இப்போ அவர் முன்னாள் எம்எல்ஏவா? கரூர் தொகுதிக்கு அவர் முன்ன எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ கோவை தெற்கு தொகுதியோட எம்எல்ஏ இல்லையா? ஒரு முன்னாள் எம்எல்ஏ சபையில் வந்து உட்காந்துட முடியுமா? ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு தற்குறிகள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரி இந்த தாவைக்காவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு பாருங்க. அந்த அமைச்சர் பதவி, அவரை கரூரின் முன்னாள் எம்எல்ஏ என்று அழைக்கிறார். அதற்கு பதிலுக்கு உதயநிதி ஸ்டாலின் சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்றார். உடனே கொந்தளிக்கிறாங்க. சங்கி அமைச்சர் தானே, முன்ன ட்ரௌசர் போட்டு பையன் தானே, நீ கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கே இவ்வளோ நெக்கல் இருக்குன்னா, நெக்கல்னா என்னங்கிறதையே வந்து ஒரு உலகத்துக்கு பாடம் எடுத்தவங்க திமுக காரங்க. நக்கல் நையாண்டி நடைன்னா என்னங்கிறத சொன்னவங்களே அவங்க தான். அவங்க சும்மா இருந்துருவாங்களா? அவருடைய விளைவு சங்கி அமைச்சர் அப்படிங்கிறாரு. உடனே இவர் பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நான் சொல்லவா அப்படிங்கிறாரு. போய் கக்கூஸா போய் கணக்கு எடுக்கிறது தான் அவன் வேலையடா அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு எதிர்வினை, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுவடை பண்ணுவீங்க. எதுக்காக இவ்வளவு வருது? ஏன்னா முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறார். அவரது பேச்சு மாண்புமிக்கதாக அமையல. சட்டசபையில் அவர் பேச்சுங்கிறது மாண்புமிக்க பேச்சாக இல்லை, கேவலமா இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா? சினிமாவில் நீ பச்சை பேசுற மாதிரி சட்டசபையில் பேசுனா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. எந்த தவறும் இல்லையே. நீ என்ன சொல்றீங்க? ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்புல உட்காந்துக்கிட்டு உன் ஃபைல் எங்கிட்ட இருக்கு, நான் எப்போ வேணா அதை திறந்துடுவேன், என்னை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு பிளாக்மெயில் அல்லது 3ஆம் தர அரசியல்? அதைத்தான் 2 நாளா போட்டு எல்லாரும் கிழிக்கிறாங்க. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இல்ல, திமுக காரங்க அதுக்கு பதில் தரல. அன்னைக்கே கொடுத்துருக்கணும் பதிலடி. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்த உடனே அவர் வந்து அதற்கு பதிலடி இல்லை, சவுக்கடி கொடுக்குறாரு. என்னமோ 3 ஃபைல் இருக்கு ஓபன் பண்ணுவான்னீங்களா? உங்களுக்கு தைரியம் வந்தா ஓபன் பண்ணுங்க. அவரு எங்க தைரியத்தை சோதிக்க வேணாம், உனக்கு தைரியம் தான் நீ ஓபன் பண்ணு பாப்போன்றாரு. அதுக்கு மேல ஒரு சவால் விட முடியுமா? அடுத்து சொல்றாரு, நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு தில்லு இருந்தா ஃபைல தரங்க, என்ன இருக்கோ அதை பார்த்து நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுங்க. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. குற்றம் இருந்தா ஏத்துக்கிறோம், தப்புன்னா அதற்கான தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கும். ஏன் சும்மா உருட்டல் மிரட்டல் வேலை வச்சிருக்கிறீங்க? இந்த உருட்டல் மிரட்டல்களை 5 கட்சி திமுக கிடையாது. ஒரு சினிமா டைலாக் எல்லாம் அங்க வச்சு இங்க வந்து அந்த பஞ்ச் டைலாக் தேவையில்லைன்றார். அப்படி பதறார். யாரு? சபாநாயகர் பதறார். ஏன் பதற்றான்? இப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்க அப்படியே அளந்துதான் பேசணும், அளந்துதான் வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறவன் எவ்வளவு வேணா நக்கல் அடிப்பான், எவ்வளவு வேணா சினிமா பஞ்ச் டைலாக் பேசுவான், என்ன வேணா வந்து அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுவாங்க. அதை எல்லாரும் கேட்டுக்கணும். ஆனா ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அப்படி அளந்து பேசணும், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அப்படி இப்படி ஒரு மில்லிமீட்டர் பிசையிடக்கூடாது. அதுக்குதான் செந்தில் பாலாஜி உடனே கொடுத்தார் பதிலடி. நீங்க என்ன வேணா வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறீங்க, அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருவீங்க. நீங்க முதல்ல பேச விட்டுருவீங்க, அது உலகம் பூரா மீடியாவில் பரவிடும். அதுக்கப்புறம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு இந்த அவை குறிப்பு நீக்கமா இடப்படுது. அவன் முதல்ல பேசுனது உலகம் பூரா பரவனது, அதுதான் பேசப்படுது. இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் அமைதியை வேடிக்கை போறதுக்காக நாங்கள் சட்டசபைக்கு வரோம். எங்க குரலை பதிவு பண்ணா அதை முழுசா பதிவு பண்ண விடுங்க, ஏன் தடுக்கிறீங்கன்ட்டு திரும்ப கேட்டாரு. சபாநாயகருக்கு பேச்சு வரல. அந்த காட்சியில பாருங்க, செந்தில் பாலாஜி பேச்சுக்கு சபாநாயகர்கிட்ட பதிலே இல்லை. செந்தில் பாலாஜி அப்படி ஒரு ஷார்ப். இந்த பக்கம் உதயநிதி பந்தாடுறார். உண்மையிலேயே உதயநிதி வந்து சபையில நின்னா அங்க விஜய்க்கு வந்து நடுங்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது உதயநிதி பேசுறாரு, யாரை பார்த்து உருட்டல் மிரட்டல் வேலை பண்றீங்க, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஏன் ஜோசிகாரன் நல்லா சொல்லணுமா?
எப்ப பேசணும்னு ஜோசிகாரன் சொல்லும் போது தானே பேசுறீங்க. உடனே ஜோசிகாரன் உடனே அப்படியே இட்னு போறவர் ரொம்ப பதறாரு பாவம். ஜோசிகாரன் சொல்லக்கூடாது, ஜோசிகாரன் கெட்ட வார்த்தைன்னா அப்புறம் ஏன் அவனை கூட வச்சுருக்கிறீங்க? ஜோசிகாரனுக்கு அரசு பதவி கொடுக்குற. இப்பயே அதிகாரப்பூர்வம் செய்தி வரலையே தவிர அரசு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் பதறீங்க? திரும்ப கேட்டா அதுக்கு பதில் இல்லை. உதயநிதியோட ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு கேள்வியை நாக்கப்படுகிற மாதிரி இருந்தது. நான் எத்தனையோ சட்டசபை நிகழ்வுகள்ல பார்த்துருக்கோம், முழுசா பார்க்கலன்னா கூட அந்த ஒளிபரப்புகிற நேரத்தில் பார்த்துருக்கோம். நம்ம செய்தித்தாளில் பணிபுரிந்த போது நம்ம சட்டமன்ற நிகழ்வுகளை நம்ம உள்ள போய் பார்த்துருக்கோம். அது ஜெயலலிதா அம்மா காலத்தில் பார்த்துருக்கோம், கலைஞர் இருந்த போதும் பார்த்துருக்கோம். அப்போதெல்லாம் கூட இந்த மாதிரியான மோதல்கள் இருந்ததில்லை. மோதல்கள்னா அது வேற ரேஞ்சு. பட் இது கேள்வி, அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தற்குறித்தனமா வளர்ற அந்த மோதல்களை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அது அவங்களே காட்டுறாங்க. அப்படி காட்டுறது அவங்களுக்கு வேற நோக்கத்தில் காட்டுறாங்க. அதுலயும் ஜோசிகாரன் தலையீடு இருக்கின்றதெல்லாம் அப்புறமா தான் தெரியுது. இப்போ ஜோசிகாரன பிறகுதான் இந்த வெற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவங்க பயன்படுத்துகிற அந்த ஸ்பெல்லிங்கை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். வெற்றிக்கு 2 டீ போட்டு ஆரை போடணுங்கிறத நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். வெற்றி அப்படிங்கிறத அதுதான் ராசியானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஜோசியர். எதுக்குன்னா இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறாங்க. எது? தாவைக்காவங்க. வெற்றி பேரு. இந்த சேனலுக்கு லோகோ டிசைன் பண்ணுது, சேனலை அந்த டைட்டிலை வடிவமைச்சது, பேரை ப்ரெஸ்கிரைப் எல்லாமே அந்த ஜோசிகாரர் தான்ட்டு அவரே சொல்றாரு. அவரே தன் வாயால சொல்ற அந்த வீடியோ வெளியாச்சு. இது மட்டும் இல்ல, கட்சிக்கு பேரு அதான் வெற்றி தான், அதே போல திட்டங்களுக்கெல்லாம் வெற்றி தான். வெற்றின்னா விஜய் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. வெற்றின்னா விஜய்ன்னு நீ நினைச்சுக்க. வெற்றின்னா சாட்சாத்து நானே தான். ஏன்னா என் பேர் வெற்றி இல்லை, என் பேர் தான் எல்லா திட்டத்துக்கும் வைக்கிறாங்க. ஆனா என்ன பயம்? ஆட்சி விட்டு போயிடும் அல்லது பதவியெல்லாம் போயிடும். ஜோசிகாரன் சொன்னதை அப்படியே கேட்டா ஆட்சி கைவசம் இருக்கும், இல்லைன்னா பதவி போயிடும், நம்ம நடுத்தருவில் நிற்போம் அப்படிங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது விஜயன் கோவுக்கு. அதனுடைய விளைவு தன் பெயரை சூட்டுவதாக நினைச்சுக்கிட்டு ஒரு ஜோசிகாரர் பெயரை எல்லா திட்டங்களுக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். தன் கட்சிக்கும் வச்சிருக்காரு, தன்னுடைய சேனலுக்கும் வச்சிருக்காரு. அப்போ நியாயமா எல்லாத்துக்குமே நேரடியா உரிமையாளர் யாருன்னா இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அதுவும் கூட அவரே சொன்ன பிறகுதான். ஒரு பக்கம் ஒரு ஜோசிகாரன் சொல்லி இவ்வளவு செய்யறாங்களே அப்படின்ற ஒரு ஏளன பார்வை இருந்தது, நமக்கெல்லாம் கூட இருந்தது. ஆனாலும் கூட விஜய் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஒரே அடியா நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது இல்ல. சினிமாவில் எவ்வளவு வெற்றிகளை பார்த்தவர், இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் பயணிச்சவர். ஒரே ஒரு ஜோசிகர் பேச்சு கேட்டு எல்லாத்துலயுமே ஜோசிகர் பேரை வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு விஜய் தன் பெயரைத்தான் மறைமுகமா சூட்டுறாரு அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தப்படுத்திக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு ஜோசிகாரனே வெளியே அதெல்லாம் நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சேனல் பேர்ல இருந்து கட்சி பேர்ல இருந்து திட்டங்கள் பேர் வரைக்கும் எல்லாத்துக்குமே என் பெயரை தான் வைக்கிறாங்க. நீங்க அந்த வெற்றிவேல் பேரை போய் பாருங்க, இந்த ஸ்பெல்லிங் தான் இருக்கும். அதே ஸ்பெல்லிங் தான் எல்லா திட்டங்களுக்கும் கட்சி பெயருக்கும் அல்லது இந்த அந்த சேனல் அவங்க கட்சிக்காக தொடங்கின சேனல்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த ஜோசிகாரம் பெயரை தாங்க வச்சிருக்காங்க. ஒரு ஜோசிகாரம் பேர்ல ஒரு நாடு ஒரு அரசு இயங்குதுன்னா பெரியார் கொள்கை தலைவர் பெரியார் எப்படி சிரிப்பாருன்னே தெரியல. இது எல்லாம் கேட்டு எவ்வளவு கேவலம். பெரியார அவமானப்படுத்துறதுக்கு இதை விட சிறந்த வழி இல்லை. பிஜேபிக்கார கூட இப்படி அவமானப்படுத்துறது இல்லப்பா. பிஜேபிக்கார சித்தாந்த எதிரி நேரடியாவே தாக்குவான். ஆனா இவனுங்க பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிற கூத்து, ஜோசிகார பேர்ல இவங்க பண்ற கூத்தெல்லாம் இருக்கு. ஐயையோ, ரொம்ப 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 கேவலம். இது வரைக்கும் நம்ம இப்படி எல்லாம் ஒரு அரசியும் பார்த்ததுல, ஈவன் ஜெயலலிதா ஜோசியத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனா அதை அவங்க தனியா தான் வச்சுப்பாங்க. எப்போ பச்சை கலர்ல இதுதான் நல்லதுன்னு சொன்னதுனால அவங்க அரசு வந்துருச்சுன்னா எல்லாமே பச்சையா மாறிடும். தமிழ்நாடே பச்சை மயமாயிடும் ஜெயலலிதா வரும்போதெல்லாம். அது ஒண்ணுதான் நம்ம நேரடியா பார்த்தது. மற்றபடி இந்த ஜோசியம்
அந்த யாகம் வளர்க்குறது, கோயிலுக்கு போகிறது, இதையெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயமா வச்சுக்கிட்டாங்க. பட் இப்படி ஒரு அவமானத்தை, இப்படி ஒரு கேவலத்தை வந்து யாருமே அரங்கேற்றினது இல்லை. ஆக இப்படி தாவேக அரசுங்கிறது மிக மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. பாதைக்கே போயிடுச்சு, இப்போ நோக்கி எல்லாம் இல்லை. அடுத்து இந்த கார், எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறது, கிளின்னு கிழிக்கிறாங்க அவ்வளோ தூரம். எம்எல்ஏ கார் இல்லாமல் இருக்கானுங்களா? எல்லா எம்எல்ஏவுக்கும் கார் இருக்கு. 1க்கு 2 கார் இருக்கு, 1க்கு 2 வீடுகள் இருக்கு, 1க்கு 2 வேறையும் இருக்கு. அப்படி இருக்கிற அவங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எனக்கு கார் வசதி இல்லைன்னு கேட்கிறாரு. ஆனா அவருடைய அபிடவிட்ல கார் இருக்குன்னு போட்டிருக்காரு விசிக எம்எல்ஏ ஜோதிமணி. சரி, இந்த மாதிரி யாரெல்லாம் கார் இல்லாம இருக்கீங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கார் கொடுக்குற அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரு 1 லட்சம் ரூபாய் வந்து அதற்கான பராமரிப்பு மற்றும் அந்த ஓட்டுநர் படி இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிச்சது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொதிச்சு கொந்தளிச்சு தள்ளியிருக்காங்க. நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இதை பெரிய இந்த இவங்க பிரதான ஊடகங்கள் இதை யாரும் பெருசாக போடல. ஆனால் சமூக ஊடகங்கள் அனைத்தும் மக்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிற பேரில் வர்ற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கொதிநிலையை வந்து நம்மளால் உணர முடியுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான மூவ் இது. எங்களுக்கு இந்த காரெல்லாம் வேணாம், உன் படியும் வேணான்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார், சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாரு. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஏடிஎம்கேக்கு. கார் வேணான்னு சொல்கிறதா வேணும்னு சொல்கிறதா? அவங்க கமுக்கமாக கம்முன்னு உட்காந்துட்டாங்க. மற்றவர்களெல்லாம் வந்து காரு வாங்குற குச்சியில் வந்து அவங்க காரு இந்த படியை வாங்குற அந்த குச்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 174 பேர், 175 பேர் வரைக்கும் வந்து இந்த காரையும் வந்து அதனுடைய படியையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதையது. ஆனால் நியாயமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னது சரியான கோரிக்கை. உண்மையில் யார் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கு இந்த படி கொடுக்கறதுக்கோ அல்லது டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கோ வசதி இல்லையோ அவங்களுக்கு கார் கொடுத்து இதை கொடுங்க, மற்றவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் எல்லாருக்குமே அவர் கோரிக்கை வச்சார். திமுகவுக்கு வேணாம், மற்ற எம்எல்ஏக்கள் கூட இந்த நிலையில இருக்கிறவங்க வாங்கிக்கங்க, மற்றவங்க வந்து வாங்காதீங்க அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளும் சரி, அரசியல் நிகழ்ச்சிகளும் சரி. இந்த டீலிமிட்டேஷன் பத்தி வாய் கிழிய பேசுறாங்க இவங்க, இந்த தாவேக்காரங்க. மாத்தி மாத்தி அமித்ஷா பார்க்கறதுக்கு முன்ன ஒரு ஸ்டாண்டு, அமித்ஷா பார்த்த பிறகு ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது அரசியலை வந்து எடுக்கிறாங்க. பாஜகவை பார்த்து அவங்களுக்கு எந்த காலத்தில் வந்து பகை உணர்ச்சியே கிடையாது. பாஜகவை பார்த்தா பம்முவாங்க அல்லது அவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே ஒதுங்கிக்குவாங்க. அதான் நாங்கள் இப்படிக்கா போய்க்கிறோம், எங்களை விட்டுருங்க, அதுதான் வந்து அவங்களுடைய மனநிலை. அந்த வகையில் இந்த டீலிமிட்டேஷனே வேணான்னு சட்டமன்றத்தில் முழங்குறாங்க. இன்றைக்கும் இந்த ஆதவர்ஜனா வந்து வரலாறு, அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து ஏதாவது தெரிஞ்சு பேசினா பரவாயில்ல, இதை இவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து அவர் அங்கே வளர்றாரு. அதில் டீலிமிட்டேஷனே வேண்டாம், டீலிமிட்டேஷன் இன்னொரு 25 வருஷம் தள்ளி போடுங்க அப்படியெல்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 50% உயர்த்தி கொடுத்தா கூட ஏற்றுக்க கூடாது அப்படிலாம் வந்து அவர் இங்கே பேசுறாரு. ஆனால் அமித்ஷா நேற்று வந்தப்போ அவர்கிட்ட விஜய் என்ன பேசினாரு, டீலிமிட்டேஷன் வந்து ஃபேராக இருக்கணும், அது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அப்போ ஏன் நோ டீலிமிட்டேஷன் சொல்றீங்க? 543 தான் இருக்கணும்னு இங்க சொல்ல வேண்டியது. அமித்ஷா கிட்ட வந்து எங்களுக்கு பாதகம் இல்லாம உயர்த்திருங்க அப்படின்னு அங்க போய் எதுக்கு சொல்றீங்க? இந்த இந்தியா பூரா பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ்நாடு அரசுடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்டு. இந்தியா பூரா பேச, ஆனா இவங்க திமுக டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, திமுக ஆதரிச்சு வாக்களிக்க போது அவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க, ஃபேர் டீலிமினேஷன் தான் சொல்ல இருக்காங்க. திமுகவும் சரி, திமுகவோட அன்னைக்கு கை கோர்த்துட்டு இருந்த கூட்டணி கட்சியில் அத்தனை பேரும் சரி, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேனர் பிடிச்சிட்டு அங்க பாராளுமன்றத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் அப்படிதான் நடிச்சு அதுல போய் தாவேகா உள்ளிட்ட அத்தனை கட்சியில கையெழுத்து போட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு வந்து வளர்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க போய் ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறாங்க. ஆனால் திமுக ஒரே நிலைமையில் இருக்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷன். எல்லாருக்கும் நீங்க 50% வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு உயர்த்துங்க, தமிழ்நாட்டுக்கு கூடுதலா அந்த பாராளுமன்ற தொகுதியில ஒதுக்குங்க. அப்பதான் வந்து இந்த இந்தியாவுக்கு அதிக பங்களிக்கிற, இந்தியா சொல்லுகிற திட்டங்களை எல்லாம் சரியா நிறைவேற்றுற எங்களுக்கு அது நியாயமா இருக்குன்றதுதான் வந்து திமுக ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவர்கள் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை.
புதுசாக வந்த இவங்க தான் நேரத்துக்கு ஒன்றா பேசி வந்து நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த சட்டமன்ற நிகழ்வுலாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சலிப்பு வந்துருச்சு. அட என்னடா இவனுங்களுக்கு, அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறவனை எவ்வளோ காலத்துக்கு பொறுத்துக்க முடியும்? ஏதாவது வாட்டி பார்க்கும்போது காமெடியாக இருக்கும், அடுத்தடுத்து பார்க்கும்போது மிக மிக எரிச்சலாக இருக்கும், அதுக்கப்புறமா துப்பதான் தோணும். இப்போ அப்படி தான் ஆகி போச்சு.